ஹாஸ்பிட்டலுக்கும் கிளினிக்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அப்புறம் டாக்டர்ஸ்லாம் ஏன் ஆபரேஷன் தியேட்டர்ல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற வார்த்தையையும் கிளினிக் அப்படிங்கிற வார்த்தையையும் பொதுவா நம்ம மாத்தி பயன்படுத்தினாலும் ரெண்டுக்கும் இடையில சில வித்தியாசங்கள் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு பெரிய வளாகத்தை கொண்டு இருக்கும். அது 24 மணி நேரமும் இயங்கக்கூடியதாகவும் இருக்கும். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருந்தா அங்க எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் இருப்பாங்க. அவுட் பேஷண்ட் பார்ப்பாங்க. இன் பேஷண்டா நீங்க உள்ள அட்மிட் ஆனாலும் 24/7 உங்களை மானிட்டர் பண்றதுக்கு அங்க ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருந்தா அதுக்கு உண்டான எல்லா ஸ்பெஷலிஸ்ட்களும் அங்க இருப்பாங்க. இதோட அவசர சிகிச்சை அறை, அறுவை சிகிச்சை அறை, அதாங்க ஆபரேஷன் தியேட்டர், தீவிர சிகிச்சை அறை, ICU இதெல்லாம் ஒரே இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். அதே நேரத்துல செலவும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுவே கிளினிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் அது சின்னதா தான் இருக்கும். உங்களுக்கு டாக்டர் ஆலோசனை தரத்துக்கு அங்க சில அறைகள் மட்டுமே இருக்கும். பொதுவான சேவைகள், வழக்கமான பரிசோதனைகள், தடுப்பூசிகள், சிறிய காயங்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அங்க பண்ணுவாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. அதோட ஸ்டாஃப் மெம்பர்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதே போல பெரும்பாலும் வெளிநோயாளிகள் மட்டும்தான், அதாவது OP மட்டும்தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் கிளினிக் 24 மணி நேரம்லாம் இயங்குற மாதிரி இருக்காது. ஆனா டைமிங் இருக்கும். உதாரணத்துக்கு காலையில 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸ்ரே, MRI மிஷின், லேப் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டியோட இருக்கிற சில கிளினிக்க பாலி கிளினிக் அப்படின்னு சொல்றாங்க. கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் செலவு ஹாஸ்பிட்டலை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற இந்த சின்ன வெள்ளை கலர் பிளே பட்டன் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி பாருங்க.